வெல்கம் டு சிவதன்யா அகாடமி. ஸோ இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பங்க்சுவேஷன் அண்ட் தென் 8th இருக்கக்கூடிய கிராமர் ஐட்டம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் லாஸ்ட் கிளாஸ்க்கு முந்தைய கிளாஸ் பார்த்த போயம்ல இருந்தும் லாங்குவேஜ் செக்ல இருந்தும் ஒரு 5 கேள்வி கேட்டுட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஆர்எல் ஸ்டீவன்சன் எழுதின ஏதாவது ஒரு ஒர்க்கோட பேர் ஞாபகம் இருக்கா? ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப், கேஸ் அண்ட் சைல்ட் கார்டன் ஆஃப் ரோசஸ். போயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு அழைக்கப்படுவது யாரு? ஓகே, கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். E.A. கெஸ்ட். வெரி குட். அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். த லேம்ப் த டைகர், இது எழுதுனது யாரு? லேம்ப் டைகர் பிளேக், வில்லியம் பிளேக். வேனிட்டி ஃபேர், இந்த ஒர்க் எழுதின ஆத்தர் யாரு? வேனிட்டி ஃபேர், வில்லியம் மேக்பீஸ் தக்கரே. வெரி குட். ஸோ இன்னொரு கொஸ்டின், அருணாச்சலம் சந்திரசேகரன் அவர் எழுதின போயமுடைய தலைப்பு என்ன? அருணாச்சலம். கரெக்ட். மை ஹாபி ரீடிங். ரைட். நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா, சரோஜினி நாயுடு. வெரி குட். சரியான ஆன்சர் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இல்லைன்னா திரும்பரோட வீடியோ பாருங்கள். இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பங்க்சுவேஷன். இந்த பங்க்சுவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்னு. இந்த பங்க்சுவேஷன் எதுல முக்கியம் அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல முக்கியமா, ரிட்டன் இங்கிலீஷ்ல முக்கியமா? எதுல முக்கியம்? ரிட்டன். ஸோ ரைட்டிங்க்கு தான் பங்க்சுவேஷன் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்ப நம்ம யூஸ்வலா படத்துல கூட சொல்லுவாங்களா, இவன் பேசுறப்பே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுவான்னு. அப்ப எழுதும் பொழுது ஒரு 100% பெர்ஃபெக்டான ரைட்டிங்கா இருக்கணும்னா என்ன வேணும்? பங்க்சுவேஷன் வேணும். சரிங்களா? ஸோ இந்த பங்க்சுவேஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களா சார்? கேட்டிருக்கிறாங்க. எதெல்லாம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க அப்படின்னா 2013 டெட்ல ஃபுல் ஸ்டாப் கேட்டாங்க. ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா லாங்கஸ்ட் பாஸ். ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது லாங்கஸ்ட் பாஸ். ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது என்னன்னா லாங்கஸ்ட் பாஸ். ஸோ இன்னொரு கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஷார்டஸ்ட் பாஸ் எது அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எது ஷார்டஸ்ட் பாஸ் அப்படின்னா கமா. கமான்றது ஷார்டஸ்ட் பாஸ். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம இந்த பங்க்சுவேஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த பங்க்சுவேஷன்ல என்னென்னலாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால பங்க்சுவேஷனை எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்தலைன்னா என்ன சார் ஒரு தம்மாத்துண்டு கமா தான், இதுல என்ன சேஞ்சஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த சென்டென்சஸை கவனிங்க, அர்த்தம் எப்படி மாறி இருக்குன்னு. லெட்ஸ் ஈட் கிராண்ட்ஃபா, லெட்ஸ் ஈட் கிராண்ட்ஃபா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். அதே சென்டென்ஸ்ல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பாருங்க. அதே சென்டென்ஸ்ல லெட்ஸ் ஈட் பக்கத்துல கமா போட்டிருக்கிறாங்க. சார் இந்த கமா போடுறதுனால என்ன சார் மீனிங் அப்படின்னா, முதல் சென்டென்ஸ்ல லெட்ஸ் ஈட் கிராண்ட்ஃபானா என்ன அர்த்தம்? கிராண்ட்ஃபாவை சாப்பிட கூப்பிடல, கிராண்ட்ஃபாவையே சாப்பிடலாம்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் ஈட் கிராண்ட்ஃபா. இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், ரொம்ப சூப்பரான சென்டென்ஸ். ஒரு சின்ன கமா தான் அந்த சென்டென்ஸ் உடைய மீனிங் எப்படி மாத்துதுன்னு பாருங்க. A woman without her man is nothing. A woman without her man is nothing அப்படின்னா ஆண் இல்லாமல் பெண் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே சென்டென்ஸ்ல a woman without her, இந்த without her பக்கத்துல கமா போட்டா, அதாவது her பக்கத்துல கமா போட்டாங்கன்னா அர்த்தம் என்னன்னா a woman without her அப்படின்னா பெண் இல்லாமல் man would be nothing, ஆண் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். So that comma has that much of power in English language. Okay. இந்த சென்டென்ஸ் பாருங்க. I love baking my family and my friends.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ லவ் பேக்கிங் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். கமா போட்டிருக்கிறாங்கல்ல, இந்த கமா மென்ஷன் பண்ணிருக்கிறாங்களா இந்த இடத்துல? இப்படி போட்டா அர்த்தம் என்ன சார் ஆகுதுன்னா, ஐ லவ் பேக்கிங் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என் குடும்பத்தையே நான் என்ன பண்ணிடுவேன், பேக் பண்ணிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியும் பேக் பண்ணிடணும்னு அர்த்தம். இதே இது பேக்கிங் அப்படின்னா அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு அர்த்தம். கமா மாறுச்சுன்னா சென்டென்ஸுடைய அர்த்தம் மாறுது. இந்த சென்டென்ஸ்ல ஒரு கமா மட்டும் இல்லைன்னா அங்க ஒருத்தனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிருது. எப்படின்னா, கில் ஹிம் கமா நாட் லீவ் ஹிம் அப்படின்னா அவனை விடாதீகே, அவனை கொல்லுகே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழ் படத்துல, அதுதான் அர்த்தம். கில் ஹிம் நாட் கமா லீவ் ஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனை கொல்ல வேண்டாம், விட்டு விடுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு சின்ன கமா அப்படின்ற நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தையே மாற்றக்கூடிய நிலை உருவாகிறது. சரிங்களா? வாக்கியத்தை மாத்துது அதெல்லாம் வேணாம் சார். இதுல இருந்து கேள்வி கேட்டு நம்ம சரியான மார்க் எடுத்தா நம்ம வாழ்க்கையே மாறுது பாருங்க சார். அதுக்கு எப்படி சார் சொல்றேன், கவனிங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கமா. இந்த கமா அப்படின்றது என்னன்னா, the comma is used to indicate a short pause. கமா அப்படின்றது ஷார்ட் பாஸ், ஒரு சின்ன நிறுத்தம். for a words, இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? words, phrases and classes in a series. காந்திஜி, the father of nation, died on 30th January 1948. ஸோ அப்போ இந்த இடத்துல 3 கமா வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ கமா பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன நிறுத்தம். அந்த கமா இல்லைன்னா ஸ்டாப், அதாவது ஸ்டாப் இல்லாத இடைநிலா பேருந்து மாதிரி சென்டென்ஸ் போய்கிட்டே இருக்கும். அந்த கமா அப்படின்றது ஒரு ஷார்ட் பாஸ். கமா, சரிங்களா? கமா அப்படின்றது ஷார்ட் பாஸ். இரண்டாவதாக இருக்கக்கூடியது செமிகோலன். Semicolon. The semicolon represent a stronger pause than a comma. ஸோ நிறைய பேர் உங்களுடைய கமெண்ட்ஸ்ல கொடுத்துருந்தீங்க, சார் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் தான் இருந்தாலும் கொஞ்சம் பெருசா எழுதுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் எழுதுறது ஒரு லாங் சைஸ் நோட்டில், அதுல அதுக்கு மீறி பெருசா எப்படி என்னால் எழுத முடியும்? அதுக்காகத்தான் உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த திங் என்ன இருக்கு சார், எனக்கு ஸ்கூல் புக் கொடுங்கன்னு சொன்னீங்க. சுருக்கமா சொல்லணும்னா ஏதோ ஒரு படத்துல வடிவேலு சொல்ற மாதிரி தான், குழாயடியில உருள்றதுக்கு கோயில் வாசல்ல போய் உருண்டலாம், அப்படி உருண்டாவது புண்ணியம் கிடைக்கும். நீங்க குழாயடியில உருண்டாலும் ஒரே விஷயம் தான் நான் சொல்ல போறேன், கோயில் வாசல்ல உருண்டாலும் நான் ஒரே விஷயம் தான் சொல்ல போறேன். நீங்க கேட்ட டெக்ஸ்ட் புக்கை தான் நான் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த செமிகோலன் அப்படின்றது என்னன்னா ஸ்ட்ராங்கர் பாஸ் தென் எ கமா. ஸோ கமாவை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ். சரிங்களா? ஸ்ட்ராங்கர் பாஸ் தென் எ கமா. இட் இஸ் யூஸ்ட் டு ஸ்ட்ரெஸ் த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் சென்டென்ஸ் அண்ட் அனதர். ஒரு சென்டென்ஸுக்கும் இன்னொரு சென்டென்ஸுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது செமிகோலன் பயன்படுத்துறாங்க. சரிங்களா? கோலன், செமிகோலன்னா ஸ்ட்ராங்கர் பாஸ், செமி ஸ்ட்ராங்கர், செமிகோலன் ஸ்ட்ராங்கர் பாஸ் தென் எ கமா. கோலன் அப்படின்றது the colon is used to show that something is to follow. அதாவது ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லி நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம்னா அதை தொடர்ந்து வருகிறது, இதை தொடர்ந்து, அதாவது மேல கொடுக்கப்பட்ட தலைப்பை தொடர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தணும்? கோலன் பயன்படுத்தணும். The principal part of a verb in English are, actually இந்த part of the verb என்னது? present, past participle. இதுக்கான விளக்கத்தை தான் பின்னால சொல்ல போறாங்க. அப்ப இதுக்கான விளக்கத்தை பின்னால சொல்ல வர்றதுனால அப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் இதனை தொடர்ந்து வருகிறது. இந்த சென்டென்ஸை தொடர்ந்து வர்றதுனால என்ன பயன்படுத்தி இருக்கிறாங்க? கோலன் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப், அதோட அந்த சென்டென்ஸ் ஆஃப். ஃபுல் ஸ்டாப்னா கிரேட்டஸ்ட் பாஸ் அல்லது லாங்கஸ்ட் பாஸ். இந்த கேள்விதான் 2013 டெட் எக்ஸாமினேஷன்ல வந்து which is called as a longest pass in a sentence. The full stop is used to mark the end of a declarative or an imperative sentence. அப்ப full stopல எங்க பயன்படுத்துறாங்கன்னா டிக்ளரேட்டிவ் அல்லது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல பயன்படுத்துறாங்க. ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம், நம்ம கொஸ்டின் மார்க்லயும் நம்ம ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்திட்டு இருப்போம்.
கொஸ்டின் மார்க் போட்டு கொஸ்டின் மார்க் கீழே டாட் வைக்கலாம், தனியா ஃபுல் ஸ்டாப் என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஃபுல் ஸ்டாப்ன்றது எங்க பயன்படுத்தணும்னா ஸ்டேட்மெண்ட்லயும் இம்பரேட்டிவ்ல மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். சார் இந்த டிக்ளரேட்டிவ் இம்பரேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்முடைய அடுத்த வீடியோல அதுக்கான விளக்கம் கம்ப்ளீட்டா இருக்கும், தெரிஞ்சுக்கங்க. அதுனா செய்தி வாக்கியம், இம்பரேட்டிவ்னா கமாண்ட் கட்டளை வாக்கியம் அல்லது ரெக்வஸ்டா கேட்கிற சென்டென்ஸ். அபிராமி, சுகன்யா அண்ட் சுதா ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அபிராமி பக்கத்துல கமா, அடுத்து சுகன்யா சுதா ரெண்டும் கன்ஜங்ஷன் போட்டு சேர்த்திருக்கிறாங்க, ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அந்த சென்டென்ஸ் முடிகிறதுனால கடைசி என்ன வச்சிருக்கிறாங்க, ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்தி இருக்கிறாங்க. எக்ஸ்கிளமேஷன் மார்க், எக்ஸ்கிளமேஷன் ஆச்சரிய குறி. The exclamation mark is used after interjections and after phrases and sentences expressing sudden emotion or wish. Sudden emotion or wish. எக்ஸ்பிளனேஷன் இவ்வளவு வேண்டாம், சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆச்சரியம், ஆச்சரியம் நம்ம பதட்டம், நம்ம யூஸ்வலா நம்ம எக்ஸ்பிளனேஷன் எங்க பயன்படுத்தும், ஏதோ ஒரு சடன் ஒரு இன்சிடென்ட் நம்ம பாக்குறோம், நம்ம இந்த கூட்டத்துக்குள்ள போறப்ப ஒரு ஆள் தடுமாறி கீழே விழுகிறாருன்னா உடனே என்ன சொல்லுவோம், அச்சச்சோ அப்படின்னுவோம். அப்ப நம்ம இங்கிலீஷ் நல்லா படிக்கிறோம்னா இப்படி யோசிக்கணும், அச்சச்சோ ஆச்சரியக்குறி, இந்த பொருள் எவ்வளவு, கொஸ்டின் மார்க். இப்படி எல்லாம் நம்ம பேச முடியுமா, முடியாது. ஆனா அதை எழுதும் பொழுது பயன்படுத்தணும். சரிங்களா, எழுதும் பொழுது பயன்படுத்தணும். எக்ஸ்கிளமேஷன் மார்க் ஆச்சரியக்குறி. அடுத்து கொஸ்டின் மார்க். ஸோ கொஸ்டின் மார்க்ன்றது உங்களுக்கு தெரியும், அந்த கொஸ்டின் பொருள் தான். அது எங்க பயன்படுத்துவோம், கொஸ்டின்ஸ்ல எங்கெல்லாம் கொஸ்டின் கேட்கிறோமோ அங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது கொஸ்டின் மார்க். இன்னொன்று கொஸ்டின் பேஸ் பண்ணி வரக்கூடிய சென்டென்ஸ் டைப்போட நேம் வந்து இன்ட்ரோகேட்டிவ். இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்ன்றது வினா வாக்கியம். சரிங்களா, ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா செய்தி வாக்கியம், இம்பரேட்டிவ் அப்படின்னா கட்டளை அல்லது ஆர்டர் ரெக்வெஸ்ட் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாக்கியம். இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா வினா வாக்கியம். எக்ஸ்கிளமேட்டரின்றது ஆச்சரிய வாக்கியம். அடுத்து ஒரு டேஷ். The dash is used to make an abrupt stop or change of thought. Abrupt stop or change of thought அப்படின்னா he has, you may not believe it, fail. ஒரு சென்டென்ஸ்ல கன்ஃபியூஸ்டா பேசும்பொழுது திடீர்னு ஏதோ ஒன்று சொல்ல வந்து ஏதோ ஒன்று சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இடத்துல பயன்படுத்தக்கூடியது அப்ரப்ட், அதாவது ப்ராப்பரான ஸ்டாப் கிடையாது. ஆர் சேஞ்ச் ஆஃப் தாட், ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்த சம்மந்தம்லாம் பேசும்பொழுது அந்த இடத்துல என்ன பயன்படுத்துறாங்க, டேஷ். அடுத்து இருக்கக்கூடியது இன்வெர்டட் கமாஸ். இன்வெர்டட் கமா அல்லது கொட்டேஷன். Inverted commas are used to enclose the exact words of a speaker or a quotation. அதான் இன்வெர்டட் கமா கொட்டேஷன்றது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பீக்கர் ஒருத்தர் பேசக்கூடிய வார்த்தையை அப்படியே நம்ம சொல்லும் பொழுது அதை கொட்டேஷன்ல பயன்படுத்தணும். அந்த கொட்டேஷன் அப்படின்றது தான் இன்வெர்டட் கமாஸ் அப்படின்றாங்க. சரிங்களா, இப்ப மகாத்மா காந்தியடிகள் உண்மையையே பேச வேண்டும் என்று கூறினார்னா அந்த உண்மையையே பேச வேண்டும், அந்த அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நம்ம என்ன பண்ணணும், கொட்டேஷன்ல கொடுக்கணும். இது யார் ஸ்பீக்கர் யார் என்ன சொல்றாங்களோ அந்த வார்த்தையை நம்ம அப்படியே சொல்லும் பொழுது அதை கொட்டேஷன்ல தான் கொடுக்கணும். சரிங்களா, அடுத்தது அப்பாஸ்ட்ரோபி. அப்பாஸ்ட்ரோபின் இதை பயன்படுத்துறதுக்கு ஒரு டேர்ம் பார்த்தோம், கிட்டத்தட்ட 2 கிளாஸ்ல சொல்லியிருக்கிறோம். லாங்குவேஜ் செக்ல கூட ஒன்று சொல்லியிருக்கிறோம், ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு, ஞாபகம் இருக்கா, சொல்லுங்க சார், ஞாபகப்படுத்திக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் கேட்கும்பொழுது டூ நாட் அப்படின்னு கேட்கலாமா, கேட்கக்கூடாது, டோன்ட் அப்படின்னு கேட்கணும். பிகினிங் ஆஃப்ல கொஸ்டின்ல கேட்கிறேன், டிட் நாட், டிடின்ட். சரிங்களா, அப்ப இந்த கான்ட்ராக்ஷன் பயன்படுத்தும் பொழுது அப்படி எக்ஸ்பேண்டா பயன்படுத்தக்கூடாது. எப்படி கொஸ்டின் பிகினிங்ல பயன்படுத்தணும்னா டோன்ட், டிடின்ட், இஸ்ன்ட் அப்படித்தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கிறோம். நீங்க ஹிண்ட்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க அதை வெரிஃபை பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ அந்த அப்பாஸ்ட்ரோபி பயன்படுத்தி எழுதக்கூடிய இதுக்கு பேர் என்ன, கான்ட்ராக்ஷன். இந்த அப்பாஸ்ட்ரோபின்றது எதுக்காக அப்படின்னா helps to avoid letter or some words. சில எழுத்துக்களையோ வார்த்தைகளையோ அவாய்ட் பண்றதுக்கு தான் என்ன பயன்படுத்துறோம், அப்பாஸ்ட்ரோபி பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு இங்க பாருங்களேன், உதாரணத்துக்கு இந்த இடத்துல can't அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க, அப்ப அதனுடைய விரிவாக்கம் என்ன, cannot. அப்ப அந்த கேன் நாட் அப்படின்றதுடைய சுருக்கம் தான் காண்ட். அப்ப இந்த இடத்துல எந்த எழுத்தை அவாய்ட் பண்ணிட்டாங்க, ஓ அப்படின்ற லெட்டரை அவாய்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா,
and then brackets each of a pair of marks. So இந்த bracket எப்படி எல்லாம் போட்டுருக்காங்க, மூணு வகையா பயன்படுத்தி இருக்காங்க. Used to enclose words or figures so as to separate them from the context. So இந்த கான்டெக்ஸ்ட்ல இருந்து செப்பரேட் பண்ணி, அதாவது தனித்துவப்படுத்தி காண்பிப்பதற்கு தான் என்ன பண்றோம், பிராக்கெட் போட்டு கொடுக்கும். சரிங்களா? தனித்துவப்படுத்தி காண்பிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருப்பது தான் பிராக்கெட்ஸ். ஸோ இங்க கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா MS தோனி த ஃபார்மர் கிரிக்கெட் கேப்டன். ஸோ அதை மட்டும் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹைலைட் பண்ணி தனித்துவப்படுத்தி காமிக்கிறதுக்காக ரிசைன்டு ஃப்ரம் கிரிக்கெட், ரிசைன்டு ஃப்ரம் கிரிக்கெட். சரிங்களா? ஓகே, இதுதான் நம்ம புக்ல பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்க பங்க்சுவேஷன் இல்லை, டோட்டல் பங்க்சுவேஷன் பயன்படுத்தக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே இதுதான். சரிங்களா? ஸோ இதில் எது ஷார்டஸ்ட் பாஸ்? கமா. ஸ்ட்ராங்கர் தென் கமா வந்து என்னது? செமிகோலன். ஸோ கோலன் அப்படின்றது அதை தொடர்ந்து ஏதோ ஒன்று சொல்ல வராங்கன்னு அர்த்தம். பிராக்கெட்ஸ் அந்த டெக்ஸ்ட்ல இருந்து தனித்துவப்படுத்தி காமிக்கிறது. கொஸ்டின் மார்க் பயன்படுத்துறது கொஸ்டின்ஸ்ல பயன்படுத்துவோம். இன்வெர்டட் கமாஸ் எங்க பயன்படுத்துவோம்? ஸ்பீக்கர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லும் பொழுது இன்வெர்டட் கமாஸ் பயன்படுத்துவோம். சரிங்களா? டேஷ் எங்க பயன்படுத்துவோம்? ஒரு சென்டென்ஸ்ல பொருந்தாம ஏதாவது ஒரு கருத்து இன்னொரு கருத்து பொருந்தாம பேசும் பொழுது அந்த இடத்துல டேஷ் பயன்படுத்துவோம். சரிங்களா? ரைட். அண்ட் தென் எக்ஸ்பிளனேஷன் மார்க் வந்து ஆச்சரியக்குறி இருக்க இடத்துல பயன்படுத்துவோம். அப்பாஸ்ட்ரபி ஒரு எழுத்துக்களையோ சில எழுத்துக்களையோ அவாய்ட் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது அப்பாஸ்ட்ரபி. ஃபுல்லா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும் பொழுது பயன்படுத்துறது ஃபுல் ஸ்டாப். அந்த ஃபுல் ஸ்டாப் எந்த சென்டென்ஸ்ல பயன்படுத்தணும்? டிக்ளரேட்டிவ்ல பயன்படுத்தணும், இம்பரேட்டிவ்ல பயன்படுத்தணும். சரிங்களா? ஸோ இது மட்டும் தான் நம்ம பங்க்சுவேஷன்ல பார்த்துருக்கோம். இதுல வந்து நமக்கு கண்டிப்பா வந்து ஒரு மார்க் வந்து எதிர்பார்க்கலாம், எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கேள்வித்தாள் நம்முடைய கைகளுக்கு வரும் முறை நாம் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? we always expect, எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அப்படின்னா என்ன சொல்லலாம், அழகா சொன்னா ஐ எம் வெயிட்டிங். பார்ப்போம் பார்ப்போம் எப்படி கொஸ்டின் வருதுன்னு. let us see. ஸோ நெக்ஸ்ட், இது வந்து நமக்கு 8th இருக்கக்கூடியது தான். காமன்லி கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ். காமன்லி கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ், சில குழப்பமான வார்த்தைகள். காமன்லி கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ் ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா எதை எங்க பயன்படுத்தணும்? ரெண்டும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும், ஆனா எதை எங்க பயன்படுத்தணும் அப்படின்றது தான். எதுக்குன்னா இதுல இருந்து நமக்கு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட நடைபெற்ற கேள்விகள்ல அப்படியே நீங்க கேட்டீங்க பார்த்தீங்களா இவ்வளவு நாள், சார் புக் பேக்கை கொடுங்க புக் பேக்கை கொடுங்கன்னு. நான் உங்களுக்கு புக்கையே கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? The error with this pair results from mispronunciation and failure to distinguish between a noun and a verb. So எது noun எது verbனு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுல தான் மிஸ்டேக் வரும். ஓகே, கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது அட்வைஸ், 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 அட்வைஸ். The C in the advice is pronounced with the sound of yes. சரிங்களா? pronounced with the sound of yes. advice, advice ரெண்டுமே ஒரே தான். சீன்றது எஸ் சவுண்ட் தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம். advice is a noun meaning. recommendation regarding a decision. ஸோ இதை இப்படி எடு அப்படின்னு சொல்றது advice. noun ஒரு பெயர் சொல்ல குறிக்குது. the yes in the advice is pronounced with he sound of z. advice. advice is a verb meaning to recommend. advice அப்படின்றது verb. இப்படி ஞாபகம் வச்சுங்க. சி நவுன். சுந்தர் சீன் இருக்கு பார்த்தீங்களா ஒரு டைரக்டர், அப்ப சுந்தர் சி இனிஷியல் ஞாபகம் வச்சுங்க. சுந்தர் சி நவுன், அவர் ஒரு ஆளு. அட்வைஸ். சரிங்களா? அட்வைஸ் அதுல எஸ்ன்னு வந்தா வேர்ப், எஸ் வந்தா வேர்ப். அட்வைஸ் சி சுந்தர் சி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஒன்னும் ஞாபகம் வச்சா போனோம். இது நவுன்னா இன்னொன்னு வேர்ப் தான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இது பாருங்க. ஓகே, இதுதான் அட்வைஸ், அட்வைஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அட்வைஸ் சி அப்படின்னு வந்திருந்தா சுந்தர் சி நவுனு, அட்வைஸ் அது வந்து வேர்ப் ஃபார்ம்ல இருக்கு. சரிங்களா? ஐ லிசன் டு யுவர் அட்வைஸ் அந்த இடத்துல பயன்படுத்தும் பொழுது சி பயன்படுத்தணும். ஹி அட்வைஸ்டு மீ, அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணான்னு சொல்லும் பொழுது வேர்ப்ல சொன்னீங்கன்னா எஸ் பயன்படுத்தணும். சரிங்களா? அடுத்து இருக்குது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் என்னங்க சார் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே எழுத்து தான் வேற மாதிரி இருக்குது. இங்க இ இங்க ஐ. இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இட்ஸ் a பார்ட் ஆஃப் சம்திங்.
இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இட்ஸ் அ நைஸ் திங் டு சே. நம்ம லெட்டர் ரைட்டிங்ல பார்த்திருப்போம், காம்ப்ளிமெண்டரி க்ளோஸ்ன்னு சொல்லி ஒன்று பார்த்திருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? தேங்க்யூ அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறோம்ல, காம்ப்ளிமெண்டரி க்ளோஸ். இட் இஸ் நைஸ் டு சே, அது சொல்வதற்கு நல்ல விஷயம், ஒரு அருமையான விஷயம். இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்மால் காம்ப்ளிமெண்ட். ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் இலவசம், இது எங்களுடைய காம்ப்ளிமெண்டா கொடுக்குறோம் அப்படின்வாங்கல்ல, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சம்திங். சரிங்களா? இது வாங்கினா இது ஃப்ரீன்னு கொடுக்கறது காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட்ன்றது இட்ஸ் நைஸ், இட் இஸ் எ நைஸ் திங் டு சே, தேங்க்யூ அப்படின்னு சொல்றது. எம்பதி சிம்பதி, எம்பதி சிம்பதி. ஸோ இந்த சிம்பதி அப்படின்னா இட் இஸ் எ ஃபீலிங் ஆஃப் சாரோ ஃபார் சம்ஒன் எல்ஸ் சஃபரிங். எம்பதி அப்படின்னா இட் இஸ் தி எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் another person's perspective of feelings அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பதி அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது, நம்ம வந்து வருத்தப்படுறது. ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறேன், பாவமே இப்படி அடிபட்டுருச்சு, இந்த வருத்தம் படுற பார்த்தீங்களா, அது சிம்பதி. அப்ப நம்ம யூஸ்வலா வந்து எல்லாருக்கும் சிம்பதியை காமிப்போம். சில பேர் சொல்லுவாங்க சிம்பதி கிரியேட் பண்ணாதரா அப்படின்னு. ஸோ அவங்க ஃபீலிங்ஸுக்காக வர்றது பார்த்தீங்களா நம்ம மனசுல இருந்து, அது வந்து சிம்பதி. எம்பதி அப்படின்னா ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான்ல, அவன் இடத்துல இருந்து யோசிக்கணும், சே அவனுக்கு எவ்வளோ வலிக்கும், அவன் எவ்வளோ கஷ்டப்படுவியான் அப்படின்னு யோசிக்கணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளா, அப்பா பையனை வையும் பொழுது அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, சிம்பத்தைஸ் பண்ணுவாங்க. இந்த பையனை போட்டு இப்படி வைகிறாங்களே, இறக்கப்படுவாங்க. எம்பதி அப்படின்றது அப்பாக்கள் அடிச்சு விட்டு அப்புறம் தனியா உட்காந்து யோசிப்பாங்க, அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே, அவன் வருத்தப்படுவானேன்னு உட்காந்து ரியலைஸ் பண்ணி யோசிக்கிறாங்க பாருங்க, அவன் இடத்துல வந்து யோசிக்கிறாங்க பாருங்க, தட் இஸ் எம்பதி. சரிங்களா? சிம்பதினா நமக்கு காமிக்கிற ஃபீலிங்ஸ் மட்டும்தான். எம்பதி அப்படின்னா அவருடைய பிறர் நிலையில் இருந்து அந்த சூழ்நிலையை யோசிப்பது. சரிங்களா? எம்பதி. என்கொயரி என்று ஒரே மாதிரி தான் இருக்கு. என்கொயரி அண்ட் என்கொயரி போத் மீன் எ ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்னா ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், தகவலுக்கானதுதான். இட் இஸ் த ஸ்டாண்டர்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங், இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங், அவ்வளவுதான். அப்ப நம்ம பயன்படுத்துற என்கொயரின்றதுக்கு இ பயன்படுத்துறோம், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்ன பயன்படுத்துறாங்க, ஐ பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு இப்ப பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல நமக்கு என்கொயரி அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்டு அதனுடைய அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்டாங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஈக்கு பதிலா என்ன பண்ணணும், ஐ மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸ்டேஷனரி. இந்த ஸ்டேஷனரி அப்படின்னா இட் மீன்ஸ் நாட் மூவிங், அசையாம ஒரே இடத்துல இருக்குது. சரிங்களா? இட் ரெஃபர்ஸ் டு ரைட்டிங் அண்ட் அதர் ஆஃபீஸ் மெட்டீரியல். ஸ்டேஷனரி மெட்டீரியல் சொல்லுவாங்கல்ல, ஆஃபீஸ் எழுது பொருட்கள், பேனா, பென்சில், இதெல்லாம் ஸ்டேஷனரி மெட்டீரியல்ஸ். ஸோ ஸ்டேஷனரி அப்படின்னா இட்ஸ் நாட் மூவிங். சரிங்களா? ஸ்டேஷனரி இட்ஸ் நாட் மூவிங். ஸ்டேஷனரி இ அப்படின்னா எழுது மெட்டீரியல். சரிங்களா? எழுதக்கூடிய பொருட்கள் அப்படிதான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எஃபெக்ட் அஃபெக்ட் and effect is a result on outcome. Effect may also function as a verb. இது வந்து verb function ஆகும். To bring about something, விளைவுன்னு அர்த்தம். To bring about something. Affect, an affect is to have an impression, influence or effect of something. Effect and something, ஒன்றினுடைய விளைவுடைய ஏற்பட்ட பாதிப்பு தான் அஃபெக்ட். எஃபெக்ட்னா விளைவு, அஃபெக்ட்னா பாதிப்பு. இதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லவா? இதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? The effect of her beauty, the effect of her beauty affect my heart. The effect of her beauty affect my heart. அந்த அழகினுடைய விளைவு என்னுடைய நெஞ்சை பாதித்தது அப்படின்னு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். சரிங்களா? லை மீன்ஸ் டு பி இன் எ ஃபிளாட் பொசிஷன் ஆன் எ சர்ஃபேஸ். லே மீன்ஸ் டு பிளேஸ் சம்திங் டவுன் ஃபிளாட். சரிங்களா? லை அப்படின்னா மீன்ஸ் டு பி ஃபிளாட் இன் எ ஃபிளாட் பொசிஷன் ஆன் எ சர்ஃபேஸ். லே அப்படின்னா மீன்ஸ் டு பிளேஸ் சம்திங் டவுன் ஃபிளாட், ஏதாவது ஒன்று வந்து ஃபிளாட்டா வைக்கிறது. லை அப்படின்னா பேசாம ஃபிளாட்டா படுக்கிறது, அந்த கையால் நீட்டி படுக்கிறது. சரிங்களா? ரைஸ், கெட்டப்.
go to a higher position. Raise, elevate something to a higher position. So rise அப்படின்றது உயர்றது, raise அப்படின்றது உயர்த்துவது. இந்த ஸ்கிரீன் இருக்கு, raise the curtain. சரிங்களா? ரைஸ், சன் ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, கெட் அப், கோ டு ஏ ஹையர் பொசிஷன், ரைஸ். நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க, சார் எங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸ் கொடுங்க அப்படின்னு. இது உங்களுக்கான புக் பேக் எக்ஸசைஸ். சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. த வால் கொலாப்ஸ்ட், த வால் கொலாப்ஸ்ட், இதோட பேட்டர்ன் என்ன? த வால் கொலாப்ஸ்ட், த வால் சப்ஜெக்ட், collapsed verb. அப்ப என்ன பேட்டர்ன் வருது? yes v. During the war many people lost their homes. During the war, போரின் பொழுது. அப்ப என்ன கேள்வி வருது? எப்பொழுது. அப்ப எப்பொழுதுன்னு வந்தாலே எங்கே, எப்பொழுது, எப்படின்னு வந்தா அர்ஜென்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்று தான் ஏ இருக்கு. இதுதான் சரியான விடை. ஆனா இதே கேள்வியில நமக்கு டெட் எக்ஸாம்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ASVIODO கொடுத்தாலும் சரியான பதில் தான். ஏன்னா லாஸ்ட், தேயர், யாருடைய, அவர்களுடைய, ஹோம்ஸ், எதை இழந்தார்கள், வீட்டை இழந்தார்கள். அப்ப ASVIODO. I promised the children a trip to the zoo. I subject, promised, verb, the children, indirect object, a trip to the zoo, direct object. யாருக்கு, எதை, indirect object, direct object. In 1998 Frank moved to London. In 1998 ஒரு வருடம் கொடுத்திருக்காங்க. அப்ப எப்பொழுது? ஏ அட்ஜெக்ட் தான் முதல்ல வரும். Frank சப்ஜெக்ட், moved verb. இது ரெண்டு சேமா இருக்கு பாருங்க. ASV சரியா இருக்கு. லண்டன், லண்டன்றது என்ன கேள்விக்கு பதிலா வரும்? எங்கே அப்படின்ற கேள்விக்கு தானே வருது. அப்ப எங்கே, எப்பொழுது, எப்படின்னு வந்தா அட்ஜெக்ட். அப்ப ஆன்சர் இதான் ஆன்சர். பூஜா hired a bicycle. எதை, பைசைக்கிள், எதை, அப்ப ஆப்ஜெக்ட குறிக்குது. SVO. இப்ப if கிளாஸ் எல்லாமே புக் பேக் எக்ஸசைஸ் தான். if I had time, இங்க had மட்டும்தான் வந்திருக்கு. சரிங்களா? had மட்டும்தான் வந்திருக்கிறதுனால செகண்ட் டைப். அப்ப would plus present tense. அப்ப ஆன்சர் என்ன வரும்? I would go. If you dash English, you will get along with them. You will get. அப்ப future tense வந்திருக்கு. if கிளாஸ்ல நோட்ஸ் எழுதி வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, அங்க ரிசல்ட்ல future tense வந்தா இங்க if கிளாஸ்ல என்ன வரணும்? present tense தான் வரணும். அப்ப ஆன்சர் அப்படியே if you speak அப்படியே எழுதிடணும். if they had gone for a walk, they had gone னு கொடுத்திருக்காங்க. அப்ப had plus past participle வந்தா அங்க என்ன வரணும்? would have plus past participle. அங்க would have plus past participle னா they would have turned, ed சேர்த்துக்கணும். if she dash come with us, she will go. இங்க present tense வந்துருச்சு, சாரி future tense வந்துருச்சு. அப்ப ஆன்சர் இங்க என்ன வரணும்? present tense வரணும். ஆனால் she கொடுத்திருக்கிறதுனால third person singularனால verb ஓட என்ன சேர்த்துக்கணும்? comes, yes சேர்த்துக்கணும். I would have told you, have told, would have told கொடுத்திருக்காங்க. அப்ப அங்க என்ன வரணும்? had plus past participle. அப்ப if I had seen, would have told வந்தனால had plus past participle. சரி, இப்போ உங்க வேலை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. I will come if I, இங்க future, அப்ப present வரணும். இங்க எது present? had past, will have future, அப்ப have தான் present. சரிங்களா?
இஃப் ஹி இஸ் லேட், அவ்வளவுதான். இஸ் present tense, present tense வந்தா future tense will start. if you dash me I would tell, second type வந்திருக்கு. would plus present tense வந்திருக்குதா? அப்ப would plus present tense இங்க வந்திருந்தா இங்க verb என்ன tenseல இருக்கணும்? past tenseல இருக்கணும். அப்ப எது past tenseல இருக்கு? will ask, asked, had asked, asked. அடுத்து will it be all right if I, will future, அப்ப present bring. if you dash to learn a musical instrument you have to practice, அங்க present தான் வந்திருக்குது. சோ இங்க present. if you want, ஏங்க ஏன்னா செகண்ட் டைப்ல வந்து செகண்ட் பர்சன் யூ கிட்ட என்ன பண்ணக்கூடாது? வேர்போட எஸ் சேர்க்க கூடாது. அடுத்த क्वेश्चन பாருங்க, மேட்ச். இஃப் they worked hard, if they worked hard, they worked ன்னு கொடுத்திருக்காங்களா? past tense கொடுத்திருக்காங்க. if I invite, present tense கொடுத்திருக்காங்க. had got, past participle கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க past tense னா would plus present tense, இதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. invite present னா future, had plus past participle, would have plus past participle. if you dash out with your friends tonight I dash the football match on TV. சார் என்ன சார் இவ்வளவு நேரம் ஒரு டேஷ் கொடுத்து பார்த்துருந்தாங்க, இப்ப ரெண்டு கொடுத்துருக்காங்களே, எப்படி எழுதுறது? ஒண்ணுமே இல்லை. நம்ம கொடுத்த என்ன கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் ஒரே ரூல்ஸ் தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. பிரசன்ட்னா ஃபியூச்சர் இருக்கணும், அதானே? பிரசன்ட் டென்ஸ்னா ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கணும். பாஸ்ட் டென்ஸ்னா would plus present tense இருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா would have, had plus past participle இருந்தா would have plus past participle இருக்கணும். இங்க பாருங்க, present tense இருக்கு, past tense இருக்கு, வராது. present tense இருக்கு, future tense இருக்கு, கரெக்ட். present tense இருக்கு, ஆனா have watched, perfect இருக்கு, வராது. அப்ப ரைட் ஆன்சர் இஸ், இதுதான் சரியான ஆன்சர். if he dash harder he dash his goals, அதே மாதிரி தான். tries, present tense would, வராது. tried, past tense, அப்ப would plus present tense வரணும், வராது. tried, past tense, would plus present tense, right. if we dash to the radio we dash the news. listen, present tense, would past tense, வராது. had listened, past perfect, will future tense, வராது. listen, present tense, will future tense. ஸோ இது வரதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. ஸோ இதுதான் இதுல சரியான விடை. சரிங்களா? ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ரெண்டு மட்டும்தான். ஒன்று பங்க்சுவேஷன் அண்ட் தென் காமன்லி கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அது அப்படியே நமக்கு கொஸ்டின்ல வந்து கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? ஸோ சார் சொன்ன மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து இங்கிலீஷ் வந்து இருக்கு. இன்னும் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் கேட்ட எல்லா கிராமரையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் பிளட்ஜாக ஒரு கம்ப்ளீட்டாக தான் என்ன பண்ணணும், நம்ம எக்ஸாம்க்கே போகணும். எந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வந்தாலும் முதல் நமக்கு கொஸ்டின் தெரியணும். கொஸ்டின் தெரிஞ்சால் போதும், 100% நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். தொடர்ந்து நல்ல முயற்சியோடு படித்து கொண்டிருங்கள். வெற்றி இன்னும் தொடும் தூரத்தில் தான். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.